நாமக்கல் மாவட்டம் கோனேரிப்பட்டி பகுதியில் சுமார் 100 ஏக்கர் அளவிற்கு ஏரி ஒன்று உள்ளது. தற்போது கடும் வெயில் காரணமாக அந்த ஏரி வறண்டு காணப்படுவதால் ஏரியின் கரையோர பகுதிகளில் இறைச்சி கழிவுகளையும் வீடுகளிலிருந்து வெளியேறும் குப்பைகளையும் பல ஆண்டுகளாக கொட்டி வருகின்றனர். இதனால் ஏரியின் கரையோர பகுதி குப்பை மேடாக காட்சியளித்து வந்த நிலையில் குப்பைக்கு மர்ம நபர்கள் தீ வைத்துள்ளனர். இதனால் குப்பை கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியுள்ளது. சம்பவம் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரமாக போராடி தீயை அணைத்தனர். இதனால் ஏற்பட்ட கரும்புகையால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். தேனி மாவட்டம் கம்பம் தெற்கு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் மது பாட்டில்கள் பதுக்கி வைத்திருப்பதாக தனிப்பிரிவு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் கம்பம் கூலத்தேவர் முக்கு அருகே சோதனை மேற்கொண்டுள்ளனர். அப்போது அங்கு சாக்கு பைகளில் மது பாட்டில்கள் ஏராளமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து மது பாட்டில்களையும் கண்ணன் என்பவரையும் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். இதில் சுமார் 800 பாட்டில்கள் இருந்துள்ளது. இதனையடுத்து காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து மது பாட்டில்கள் எதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. வாக்குப்பதிவு இன்னும் 10 நாட்களில் நடைபெறவுள்ள நிலையில் ஒவ்வொரு தொகுதிக்கான துணை ராணுவ படையினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் தொகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ள குழுவினர் இன்று மாவட்ட போலீசாருடன் இணைந்து அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். இதனை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த அணிவகுப்பு ரவுண்ட் ரோட் புதூரில் தொடங்கி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்றது. தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் இந்த பேரணி நடத்தப்படுவதாக தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி அருகே சங்ககிரி சட்டமன்ற தொகுதி பறக்கும் படை குழுவினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது காரவள்ளி பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் வாடகை காரில் சென்று கொண்டிருந்தார். காவல்துறையினர் அந்த வாகனத்தை சோதனை செய்ததில் ரூபாய் 26,60,000 ஏடிஎம்மிற்கு கொண்டு சென்றது தெரியவந்தது. இப்பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை கைப்பற்றி காவல்துறையினர் எடுத்து சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வசித்து வருபவர் சிங்கராஜ். இவர் கயத்தார் வட்டாட்சியர் அலுவலகத்தில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மகன் மனோகரன் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் மனோகரன், அவரது மனைவி மற்றும் தாயார் அனைவரும் உறவினர்கள் வீட்டிற்காக சென்றுவிட்டனர். இந்நிலையில் வீட்டில் சிங்கராஜ் மற்றும் இருந்துள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு சிங்கராஜ் வெளியே சென்று வீடு திரும்பும் பொழுது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 48 லட்சம் ரூபாய் பணம் திருடு போனது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து சிங்கராஜ் மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த மேற்கு காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டு சென்றனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவில்பட்டியில் தொழிலதிபர் வீட்டில் 48 லட்சம் ரூபாய் பணம் திருட்டு போனது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.